अस्सलामुअलैकुम वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோழி இடிச்சக்கறி. ஒரு குக்கரில் தேவையான அளவு எலும்போடு இருக்கிற சிக்கன், கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் 2-3 விசில் நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நம்மளோட சிக்கனை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. சூடோடு இருக்கும்போது பார்த்து செய்யுங்க, மேலே பற்றாமல் நல்லா இடித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா சிக்கன் எலும்புலேருந்து கலண்டு இந்த மாதிரி வர அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், சீரகம் பொரிய வச்சுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும் போதே கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம், ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுனால நம்ம குக்கரை 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதோடையே அந்த தண்ணியையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட சிக்கன், அந்த மசாலா எல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சைட்லேயே ஒரு ஜாரில் 4-5 பீஸ் தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3-4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம கிரேவி நல்லா வெந்திட்டுருக்கும், தண்ணி வற்றிட்டு இருக்கும் போதே கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கூட நல்லா இந்த மாதிரி ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றினோடனே நமக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அது கூடயே அந்த எல்லா பெப்பரையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்புலாம் போதுமா, காரம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த பெப்பரோட ஃப்ளேவர் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இது கூடவே தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, தோசை எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். லாஸ்ட்டில் கருவேப்பிலை மேலே தூவிட்டு இறக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பரோட்டாவோட இன்றைக்கி காம்பினேட் பண்ணியிருந்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.